ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா. திருவிழான்னு சொல்றீங்க, நிஜமாவே திருவிழா ஸ்டார்ட் ஆக போகுது. 28ஆம் தேதி பிக் கேம், ஓப்பனிங் கேம் ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். அதோட ப்ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பட் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் வணக்கம் பிடாக், வெல்கம் டு த ஷோ. ஒரு ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி நிறைய லவ் கொடுத்துருந்தீங்க இந்த ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்டுக்கு. அந்த செக்மெண்ட்டுக்கு நம்ம சொல்லியிருந்த மாதிரி 3 வின்னர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். ரேண்டம்லி சோசன் 3 வின்னர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து முரளிதர் M8366 அவர் வின் பண்ணியிருக்காரு. DK_000192 அவர் வின் பண்ணியிருக்காரு. ஆங்கித் கிருஷ்ணா 2004 அவர் வின் பண்ணியிருக்காரு. 3 பேருமே பிடாக் ஸ்பீக்ஸ் டீமா வந்து காண்டாக்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ரிவார்ட்ஸை கலெக்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணலன்னா தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணுங்க, ரிவார்ட்ஸை கலெக்ட் பண்ணுங்க. பட் இன்னொன்னு என்ன புதுசு, ஐபிஎல் புதுசு 2026 ஸ்டார்ட் ஆக போகுது தம்பி. என்ன வேற என்ன புதுசா வச்சிருக்கீங்கன்னு கேட்டா இருக்கு நியூ செக்மெண்ட் ஃபார் சாரி பாருங்க பறக்குது நியூ செக்மெண்ட்னு சொன்ன உடனே. நியூ செக்மெண்ட் வரப்போகுது. என்னன்னா சீசன் ஆஃப் மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மட்டும் பேச போறது இல்ல, நீங்களும் எங்களோட இன்டராக்ட் பண்றதுக்கு, நீங்களும் எங்களோட ஒரு பார்ட்டா இருக்கிறதுக்கு ஒரு பிக் சான்ஸ். இந்த செக்மெண்ட் என்னவா இருக்க போகுதுன்னா, ஒரு ஸ்பாட் தி ஐகானிக் இமேஜ் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் எடுத்துட்டு வர போறோம். எடிட்டர் வந்து ரொம்ப குவிக்கா, ரொம்ப ஷார்ட்டான டேர்ம்ல வந்து ஒரே ஒரு பிக்சரை, ஹிடன் பிக்சரை போடுவாரு. அதாவது அந்த பிக்சருக்குள்ள இருக்கிற ஹிடன் மெசேஜை, அது ஒரு பிளேயரா இருக்கலாம், அது ஒரு மொமெண்டா இருக்கலாம், அது ஒரு ஐபிஎல் ஈவெண்டா இருக்கலாம், எல்லாமே ஐபிஎல் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கணும். அது ஒரு பிளேயரோட ஐகானிக் இன்னிங்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு டீமோட ஐகானிக் விக்டரியா இருக்கலாம், அந்த வின் பண்ணதா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ அந்த இமேஜை கரெக்டா ஸ்பாட் பண்ணி குவிக்கா யாரு காமெண்ட் போடுறீங்களோ, அதாவது இது வந்து டைம் சென்சிட்டிவ், அதாவது எப்ப வருது வீடியோன்றது நீங்க ரெடியா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கரெக்டா அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட், ஃபியூ கமெண்ட்ஸ் இருக்கு, 4 கமெண்ட்டுக்கு மட்டும்தான் நாங்க வந்து பாயிண்ட்ஸ் பேசிஸ்ல இது த்ரூ அவுட், அதாவது 70 கேம்ஸ் இருக்கு, 70 லீக் கேம்ஸ்ல வந்து we are going to evaluate அவர் காமெண்ட் பண்ற நம்ம எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் வியூவர்ஸுக்கு எல்லாருக்குமே யாரு காமெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து at the end of 70 கேம்ஸ் கியூமுலேட்டிவா என்ன ஸ்கோர் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி டெஃபினட்டா அந்த 4 people will join us ஃபார் தட், எப்படி சொல்றது, பிளே ஆஃபுக்கு நம்மளோட ப்ரிவியூஸ்ல நீங்களும் ஒரு பார்ட்டா இருக்க போறீங்க. கோ ஹோஸ்டா எங்க கூட ஜாயின் பண்ண போறீங்க, பீடா கூட நம்ம பேச போறோம். ஸோ இதுக்கான பாயிண்ட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு 10 பாயிண்ட்ஸ், செகண்ட் பிளேஸுக்கு 7 பாயிண்ட்ஸ், தேர்ட் பிளேஸ் 5 பாயிண்ட்ஸ், ஃபோர்த் பிளேஸ் 3 பாயிண்ட்ஸ். அண்ட் அவுட் சைட் ஆப்ஷன்ல கரெக்டா யார் பண்றீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அவுட் சைட் ஆஃப் டாப் 4 பண்ற எல்லாருக்குமே 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ லாயல்டி போனஸ் படி ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும் எவ்ரி 10 மேட்சஸ் பிளேட். ஸோ 7 டைம்ஸ் இந்த லாயல்டி போனஸ் 70 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்க போகுது. அல்டிமேட் பிரைஸ் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எங்களோட ஜாயின் பண்ணலாம் கோ ஹோஸ்டா. பீடாக் ஸ்பீக்ஸ், பீடாகோட ஃபேன்ஸ், பீடாகோட வியூவர்ஸ், ஒரு எப்படி சொல்றது, ஒரு லாயல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் உங்களுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் பீடாகோட டைரக்டா ஷோ பண்றதுக்கு அண்ட் எங்களோட ப்ரிவியூஸ்ல ஜாயின் பண்ணி அந்த கலாட்டாவை இன்னுமே கலாட்டாவா மாத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது மட்டும் தானா கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நிறைய ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் இருக்கு, நிறைய பிரைசஸும் இருக்கு. இந்த புது சீசனுக்கு நாங்க பண்ண புது இனிஷியேட்டிவ், புது செக்மெண்ட். வெரி வெல் டன் பீடாக் ஸ்பீக்ஸ் டீம், வெரி வெல் டன் பீடாக் ஃபார் இனிஷியேட்டிங் திஸ் பியூட்டிஃபுல்லா. இந்த செக்மெண்ட்டை எப்படி பீடாக் ஸ்பீக்ஸ்க்கு லவ் கொடுத்து ஒரு 100 கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் ஒரு 3 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான ரிவார்ட்ஸை நம்ம வந்து கிவ் அவே பண்றோமோ அதே மாதிரி இந்த ஐபிஎல் சீசனுக்கு டெஃபினட்டா அந்த 4 பேருக்கு ஆர் கோயிங் டு கெட் த கோஹோஸ்ட் அந்த பொசிஷன் கிடைக்க போகுது. அவங்களோட ஜாயின் பண்ண போறோம் நாங்க 2 பேரும். அதை தவிர்த்து அவங்களுக்கு டெஃபினட்டா பிரைஸும் இருக்கு. ஸோ ஒரு பொனான்சாவா இருக்க போகுது ஐபிஎல் 2026 சீசனு. ஸோ ஃபர்ஸ்ட் கேம், மூச்சு விடாம பேசுறீங்க, தண்ணி குடிச்சிக்கிறேன்ற மாதிரி, ஃபர்ஸ்ட் கேம் வந்து ஒரு பிக் கேம் பிடாக். ஐபிஎல் வந்து அரசல் பரசலா போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வார் டென்ஷன் இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து ஐபிஎல்ல இதெல்லாம் வந்து சலசலப்பு இருக்குமா அப்படின்னு இருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கோவிட் மாதிரி சுச்சுவேஷனுக்கு கூட ரெடியா இருக்கலாம், நம்ம எல்லாத்துக்குமே ஒரு முன்னெச்சரிக்கையா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி டென்ஷன்ஸ், அமிட்ஸ் ஆஃப் ஆல் ஆஃப் தீஸ் டென்ஷன்ஸ், ஐபிஎல் இஸ் கோயிங் டு கிக் ஸ்டார்ட் ஆன் 28th. பிக் கேம். ஆர்சிபில டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கோயிங் டு டேக் த ஃபீல்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 2026ல ஃபர்ஸ்ட் கேம்ல ஆட போறாங்க. உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ், கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது, ஓப்பனிங் தாட்ஸோட போயிடுங்க பீடாக். வெல்கம் டு த ஷோ. அதுக்கு முன்னாடி அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம எபிசோட இவ்வளோ தூரம் டைம் எடுத்து பார்த்து கமெண்ட் பண்ணுறவங்க, தே ஆர் அவர் ஃபேமிலி அண்ட் தே ஆர் டு பி ரிவார்டட் த ரைட் பெர்ஸ்பெக்டிவ்.
எக்ஸ்ட்ராடனரியா ஹோஸ்ட் பண்றீங்க. பாட்டம் லைன் அப்படியே கண் கொள்ளாம நீங்க பேசுனதை நான் பார்த்துட்டே இருந்தேன். எஸ்பிபி வந்து மூச்சு விடாம பாடி நான் வந்து கைத்தட்டியிருக்கேன். இப்ப கைத்தட்டி அந்த இதை இப்போ ஒரு கெடுத்துட வேணாமே இந்த மொமெண்டம்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். ஐ எம் வெரி 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 ஷூர் கூடிய சீக்கிரம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல நீங்க ஒரு கமெண்ட்ரி பேனல்ல கண்டிப்பா வருவீங்கன்னு அதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. ஸோ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கிடையாது, அவங்க அட்டாக்கிங் சாம்பியன்ஸ் சொல்லியிருக்காரு மோ போபட். அந்த மாதிரி ஒரு டீமை மோட்டிவேட் பண்ணி பேசக்கூடிய ஒரு கோச்சிங் ஸ்டாஃப் தான் கேன் டிரைவ் த டீம் த்ரூ சக்சஸ். போன தடவை ஆண்டி ஃபிளவரை கேட்டாங்க, பிளேயிங் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஃபர்ஸ்ட் அப் அவே ஃப்ரம் ஹோம், ஆர் யூ நர்வஸ் அப்படின்னு. ப்ளீஸ் ஆஸ்க் த கொஸ்டின் டு த ஆப்போசிஷன் நாட் டு அஸ்னர் ஆண்டி ஃபிளவர். ஸோ அந்த கரெக்ட். மாதிரி ஒரு மென்டாலிட்டியை தான் அவங்க எடுத்துட்டு வராங்க. இப்ப சின்னசாமி ஸ்டேடியம் அப்படின்னு வந்துடும். சின்னசாமி ஸ்டேடியம் அங்க தொட்ட சிக்ஸ் தான் அடிக்கிறதே, பேர் தான் சின்னசாமி ஸ்டேடியம். இப்ப இங்க பாருங்க, இப்ப 2025ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா 5 மேட்ச் நடந்திருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க. அதுல ஒரு சேஸ் கர்டைல்டு சேஸ். மழை வந்து ஓவர்ஸ் ரெடியூஸ் ஆகி பஞ்சாப் கிங்ஸோட ஆர்சிபி வந்து 14 ஓவர்ல 90 ரன் 95 ரன் அடிச்சாங்க, அவங்க சேஸ் பண்ணாங்க. அப்படிங்கும் போது நான் வந்து ஆல்வேஸ் அ ஃபேன் ஆஃப் பேட் ஃபர்ஸ்ட் பேட் ஃபர்ஸ்ட் பேட் ஃபர்ஸ்ட். ஸோ இங்க வந்துட்டு இந்த 5 மேட்ச்ல உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா, ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 178, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 188 அப்படிங்கும் போது வித் மீன் ஆவரேஜ் ஆஃப் 183, ஐபிஎல்ல 14 ரன் ஆட்சிவ் டு தட் வின்னிங் ஸ்கோர், தட் இஸ் 196. ட்ரெண்ட்ஸ் இங்கேயும் ரொம்ப சிம்பிள். 6 ஓவர்ல அவசரப்படாம 45 ஃபார் 1, அதுக்கப்புறம் 7 to 10 ஒரு 35 ஸ்லோ மொமெண்டம், ஒரு 80 ஃபார் 2, 11 to 15 கல்ட், 55 ஃபார் 2, கடைசி 5 ஓவர்ல ஒரு கல்ட் 61 ஃபார் 4. எக்ஸாக்ட்லி திஸ் டேக்ஸ் யூ டு 196 ஃபார் 8. 196 அடிச்சு நீங்க தோத்தீங்க அப்படின்னா, ஏன்னா போன வருஷமே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா நின்னுது, நல்ல பேட்டிங் பிச் தான், கொஞ்சம் ஸ்லைட்ல நின்னுது. அந்த மாதிரி வந்து பாரம்பரிய நேஷனல் ஹைவே 47 தெரியல. அதே மாதிரி தான் இப்பயும் இருக்க போகுதுன்றது என்னோட இது. இப்ப சீமஸோட ஓவரால் எக்கானமி 9.76, ஸ்பின்னர்ஸோட ஓவரால் எக்கானமி 9.21. ஓகே, இப்ப யோசிச்சு பாருங்க, இதுல உங்களுக்கு வந்து 64 விக்கெட்ஸ் வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க, 18 விக்கெட் தான் உங்களுக்கு, சாரி 64 விக்கெட்ஸ் சீமர்ஸ் எடுத்திருக்காங்க, 18 விக்கெட் தான் ஸ்பின்னர்ஸ் எடுத்துறாங்க. தட் இஸ் 1/3 ஆஃப் த விக்கெட்ஸ் ஹஸ் பீன் டேக்கன் பை சீமர்ஸ். போது ஸ்பின்னர்ஸோட எக்கானமி இந்த மிடில் ஓவர்ஸ் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி க்ரூஷியல். இங்கே இன்னொரு இது சொல்றேன், 11 ஓவர்ல 2 விக்கெட் மேல நீங்க உடலைன்னா டபுள் பண்றீங்க ஸ்கோரை. ஸோ டீம் விச் பேட்ஸ் ஃப்ரம் ஓவர்ஸ் 12 to 20 எப்படி ஆடுறாங்களோ தட் இஸ் கோயிங் டு பி த பேட்டிங் ஃபேக்டர். இங்க ஸ்பின்னர்ஸோட எக்கானமி, ஸ்பின்னோட எக்கானமி மற்ற கிரவுண்ட்ல ஒரு சில கிரவுண்ட்ல பவர் பிளேல போடக்கூடாதுன்னு சொல்லுவேன், இங்க அதெல்லாம் கிடையாது. ஸ்பின்னர்ஸோட எக்கானமி கன்சிடர் ஃப்ரம் ஓவர் நம்பர் 1 to 20, இந்த ரெண்டையும் யார் டிக் பண்றாங்களோ தே ஆர் கோயிங் டு வின். இப்ப நான் ஆர்சிபியோட பிளேயிங் லெவனை சொல்லிடுறேன், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றேன், மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க. ஐ எம் கோயிங் டு ஓபன் வித் ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி. There is no Padikkal, there is no Venkatesh Iyer in my team. Number 3 is going to be Jacob Bethel. Number 4, Rajat Patidar. Number 5, Singapore Sitappa. Number 6, Jitesh Sharma. Number 7, Morattu Kale, Romario Shepherd. Number 8, Krunal Pandya, Bhuvneshwar Kumar, Mangesh Yadav and Rasik Dar. My impact sub is going to be Suya Sharma. நான் எப்படி யோசிப்பேன்னா, உங்களுக்கு இப்ப நீங்க ஒரு ஜேக்கப் டஃபி மாதிரி ஒருத்தரை கொண்டு வந்தீங்கன்னா 4 ஓவர்ல 40 நல்ல பெர்ஃபார்மன்ஸ், இங்க பவர் பிளேலையும் டெத்லையும் போடுவாரு. அந்த 4 ஓவர் 50 ரசிக் தார் கொடுக்கட்டும்ன்றேன். ஒருவேளை ஒரு 4 ஓவர்ல 40 கொடுத்தாருனாலும் உங்களுக்கு ரசிக் தார், மங்கேஷ் யாதவ், புவனேஸ்வர் குமார் 4வது ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷனு முரட்டுக்கால. அதை தவிர வந்து குருணால் பாண்டியா அண்ட் சுயேஷ் சர்மா ஸ்பின்னர்ஸ். ஸ்பின் ஆப்ஷன் வேணும்னா ஜேக்கப் பெத்தல் கேன் போலுங்கும் போது இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரக்டிவான ஒரு பேட்டிங் லைனப்பை எடுத்து நான் வந்துட்டு ஒரு 10 ரன் கூட அடிச்சு அந்த 10 ரன் போலர்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல நான் யோசிப்பேன். Vicky, please let me know if my thoughts make sense to you or you will make any changes to it. If you agree to it or if you don't agree to it, please let us know before we can go for SRH playing level. நம்ம டீம் காம்பினேஷன்ஸ் ஆர்சிபி பத்தி ப்ரீ சீசன் அனாலிசிஸ் பண்ணோம்ல, ப்ரிவியூ பண்ணோம்ல, 10 டீம்ஸ் பண்ண போது
சிங்கப்பூர் சித்தப்பா இல்லாம நீங்க ஒரு டீமை சொன்னீங்க, அதுக்கே எனக்கு வந்து அப்படியே ரத்தம் எல்லாம் கொதிச்சிருச்சு. எப்படி சிங்கப்பூர் சித்தப்பா இல்லாம பருத்தி வீரன் சொல்ல பாரு, என்ன சித்தப்பு வந்துட்டல, அந்த மாதிரி சித்தப்பா இல்லாம டீம் சான்ஸே கிடையாது. ஆர்சிபி சித்தப்பா ஃபார்ம்ல இருக்காரு, இல்ல ஒரு கையில பேட்டிங் ஆனா கூட அவர் இல்லாம போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வெல் ஆயில் யூனிட் மாதிரி தெரியுது பீடா. கொஞ்சம் போலிங்ல ஒரே ஒரு இடத்துல வந்து இஃப் ரசிக்தார் அண்ட் மங்கேஷ் யாதவ் டுகெதர் கேன் மேக் த டிஃபரன்ஸ் ஆஃப் 4 overs நல்லா போட்டாங்கன்னா அவங்க 4 பேரு டெஃபினட் 4 ஓவர் அவங்க 2 பேரும் சேர்ந்து டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி இஸ் லுக்கிங் பிரிட்டி மச் ஸ்ட்ராங் தான் நான் ஃபீல் பண்றேன். ஆனா இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப்ப வச்சுக்கிட்டு கொஞ்சம் போலிங்ல வீக் லிங்க் இருக்கும்போது தயவு செஞ்சு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். இந்த மாதிரி ஆர்சிபி வந்து தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுங்க. நீங்க தயவு செஞ்சு எஸ்ஆர்ஹெச் மாதிரி இந்த டாப் 3 கன்னுக்கு டாஸா வின் பண்ணி போலிங் போடுறேன்னு போட்டு அவங்க எங்கேயாவது 230 ரன் 240 ரன் அடிச்சிங்கன்னா அப்புறம் மண்டேஸ்வரிற மாதிரி ஆயிடும். வேணாம், ஃபர்ஸ்ட் கேம் நல்லா டாஸா வின் பண்ணி பேட்டிங் ஆடுவோம், அடிப்போம். ஒரு 190 ரன் நீங்க சொன்ன மாதிரி பாஸ்கர் 190 ரன்ல இருந்து 200 ரன்னுக்குள்ள போஸ்ட் பண்ணா டெஃபினட்டா அது பிரஷரை கிரியேட் பண்ணும் ஆப்போனன்ட் டீமுக்கு. என்னதான் ஒரு கன் பேட்டர், என்னதான் வேர்ல்ட் கிளாஸ் பேட்டரா இருந்தாலும் கண்டிப்பா ஆர்டினரி bowling side கூட if you can get your lens and line right and your plans right against these star players, you can definitely disturb them with the scoreboard pressure. So I think RCB will or should look to bat first and post a big total. எனக்கு எந்த விதமான சேஞ்சும் இல்ல, எஸ்ஆர்ஹெச் ஓட பிளேயிங் 11 போயிடலாம் பீடா. ஸோ சி பாட்டம் லைன் ரொம்ப சிம்பிள். ஹேசல்வுட் இருந்தான்னா ஐம் கோயிங் டு ட்ராப் ஒன் ஆஃப் த பேட்டர்ஸ், அதில் சந்தேகமே கிடையாது. ஹேசல்வுட் இல்லைங்கும் போது இந்த போலிங் லைனப்போ நீ ஃபர்தராக ஸ்ட்ரென்தன் பண்ணுறது பேட்டிங்கையும் காம்பன்சேட் பண்ணுற ரிஸ்க்குன்றதுனால இந்த கடவுத்கஜன் அப்ரோச்சை நான் சொல்கிறேன். அவங்களும் புத்திசாலிங்க, பயங்கர புத்திசாலிங்க. ஆண்டி ஃப்ளவர் அவரோட ஒரு பெரிய கோச்சில் யாரும் கிடையாது. ஸோ ஐ திங்க் தட் இஸ் கோயிங் டு டேக் தி சேம் ரூட். நீங்களும் ஒத்துக்கிறீங்க. எஸ்ஆர்ஹெச் வில் கோ வித் அபிஷேக் சர்மா டு ஓப்பன் வித் Travis Head. Number 3 is going to be Ishan Kishan. Number 4 is going to be Hedrick Clausen. Number 5 Liam Livingstone. Number 6 Nitish Reddy. Number 7 Salil Arora. Number 8 Bryden Cards. Number 9 Harsh Dubey. Number 10 Harshal Patel. And number 11 is going to be one choice I cannot make. Either going to be Onkar Tarwale or Shivam Mavi. அவங்களோட இம்பாக்ட் சப் is going to be one of Jishan Ansari or Shivang Kumar. ஸோ அவங்க சிவாங் குமாரால் பெரிய 6 அடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி யோசிப்பாங்க. வேற யாரையுமே அவங்க வந்து எடுத்துட்டு வர மாட்டாங்க. சலீல் அரோரா வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த பால். அதாவது நீங்க போன தடவை கேள்வி கேட்டீங்க, அனிகித் வர்மா ப்ரூவ் பண்ணிட்டாரு, அனிகித் வர்மா பதில் சலீல் அரோராவை தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்னு. இந்த வார்ம் அப் கேம்ஸ் எல்லாம் வந்து ஒரு இடிச்சிருக்காரு அவரு. ஸோ ஒரே ஒரு டவுட் எனக்கு இருக்குன்னா அந்த தர்மாலே ஆர் சிவம் மாவி தான். அதனால நீங்க இந்த பிளேயிங்ல உங்களை ஒத்துக்கிறீங்களா, இல்லை வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஒத்துக்கிட்டீங்க உங்க தாட்ஸை கொடுத்தீங்கன்னா we can go for edge and who will get the win factor. அதான் உங்களோட ஷோ பண்ணி என்னோட மைண்ட் ரீடிங் நீங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நான் அதான் அனிகேத் வர்மாவை அப்படியே குனிஞ்சு பார்த்தேன். என்னோட லெவல்ல என்ன அனிகேத் வர்மா போட்டிருக்கேன்னு சலீல் அரோரா பிளேஸ்ல அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அதுக்கு ஆன்சரும் நீங்களே கொடுத்துட்டீங்க. ஸோ சலீல் அரோரா இஸ் லுக்கிங் வெரி வெரி டேஞ்சரஸ். ஸோ அதனால சலீல் அரோரா ஸ்டார்ட் பண்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. நானுமே அந்த வார்ம் அப் கேம்ஸ்ல போட்டு பொழக்கிறாருன்றது நியூஸஸ்லாம் நானுமே கேட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒன்னு பார்த்தேன். ஓன்கார் தார்மலேயே வெயிட் பண்ணுவாங்கன்னு தோணுது பீடாக். எக்ஸ்பீரியன்ஸ் மாவியோடய ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது. மாவி கேன் பேட் அஸ் வெல் அட் த டவுன் தி ஆர்டர். கொஞ்சம் 6 hitting எபிலிட்டியும் இருக்கு, ஐபிஎல்லையும் கொஞ்சம் நல்லாவே விளையாடி இருக்காரு. அண்ட் ஸ்விங் 2 பக்கமும் போடக்கூடிய எபிலிட்டி இருக்கு. என்னதான் சொன்னாலும் ஓன்கா தரமலே நல்லா போட்டாலும் பட் மாவி ஹேஸ் தி ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கேன் போல் டு பிக் பேட்டர்ஸ் அண்ட் பிக் ஸ்டேஜ் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். எனக்கு தெரிஞ்சு மாவியோட போவாங்களோன்னு எனக்கு தோணுது. அதை தவிர இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அதுதான் என் சட்ட கலர் தான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்க போறாங்க நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இந்த ஒரு கான்டெஸ்ட்ல என்ன ஒரே ஒரு சின்ன விஷயம்னா whoever is going to bowl well is going to win the game என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரெண்டுமே கத பேட்டிங் சைடு. இஃப் someone can slip in the power play then the slipping team will definitely is going to find it difficult to cross the line. In the game பொறுத்த வரைக்கும் and IPL is something which is nothing short of a very high quality and high octane contest. So அதனால வந்து ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆனீங்கன்னா செதறிடுவீங்க. ஸோ அதனால கண்டிப்பா வந்து whoever is going to bat first is going to make a big difference in this game நான் ஃபீல் பண்றேன் பர்சனலி. சூப்பரா சொன்னீங்க பீடாக். அப்படியே இந்த பிளேயிங் லெவனை பார்த்துட்டோம். இதுக்கேற்ற மாதிரி ஒரு எட்ஜும் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யார் ஸ்டார் பிளேயர்ஸ் ஆஃப் த கேம் ஆஃப் த டேன்றதையும் பார்த்துடலாம். அதாவது 12 to 20 அப்படிங்கும் போது நம்பர் 4ல இருந்து வரேன். இங்க ரஜாத் பட்டிதர் ஒரே கேர்ல தான் ஆடுறாரு. அவரும் பால்லாம் வேஸ்ட் பண்றதுல டாப் டிஃபன் சிக்ஸர் கிரேட்டஸ்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின் அட்டாக்கரு. அதுக்கப்புறம் சிங்கப்பூர் சித்தப்பா செட் பண்ணி கொடுத்துருக்குன்னா வச்சு செதுக்கிடுவாரு. ஜித்தேஷ் சர்மா அடிச்சுட்டே தான் இருக்காரு.
மொரட்டுக்கால இஸ் a designated சிக்ஸ் ஹிட்டரு. குருணால் பாண்டியாவும் பேட்டிங் ஆடுறாரு. ஸோ இவங்களுக்கு வந்து பவர் ரொம்ப ஹெவியாக இருக்குது அந்த 12-20. இவங்க நம்பர் 4 பார்த்தீங்கன்னா கிளாசன் எப்படி வர போகிறாரு தெரியாது. லியம் லிவிங்ஸ்டோன் இஸ் ஹைலி இன்கன்சிஸ்டன்ட். நிதிஷ் ரெட்டி இஸ் வெரி வெரி குட், அதில் சந்தேகமே கிடையாது. சலீர் அரோரா நான் ரொம்ப ஹையா ரேட் பண்றேன். ஐபிஎல்ல அந்த இதுக்கு வருவாரா கார் ஸ்கேன் பேட்டுங்கும் போது டெஃபினட்டா அந்த 12-20 பீஃப் அப் ஜாப் பவர்ங்கிறது ஆர்சிபிக்கு இருக்கு. இவங்களும் தே ஆல்சோ பேட் டீப். அப்படி சிவாங் குமாரை கொண்டு வந்தாருன்னா நீங்க சொல்ற மாதிரி மாவியும் பெரிய 6 அடிப்பாரு. இவங்களும் டீப் பேட், பட் அங்க டிஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 2 ஸ்பின்னர், அங்க 2 ஸ்பின்னர். இங்க குருணால் பாண்டியா, இங்க ஹர்ஷ் துபே. போலிங் எக்ஸலன்ட்லி வெல், but Krunal Pandya is a proven customer that experience have a little bit of an edge over Harsh Dubey. இங்க ஜீஷான் அன்சாரி கிளாசிக்கலா போட்டாரு. கிளாஸ்னா கிளாஸ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அங்க பாத்தீங்கன்னா சுயாஷ் சர்மா ரொம்ப வருஷமா ஐபிஎல் ஆடிட்டு இருக்காரு. கேகேஆருக்கும் நல்லா போட்டாரு. இந்த டஃப் பிச்சஸ் இன் பெங்களூர் ஆல்சோ எஸ் ரெஸ்பாண்டட்ன்றதுனால அங்கேயும் உங்களுக்கு எட்ஜ் இருக்குன்றதுனால ஆர்சிபி ஹஸ் காட் போத் பேட்டிங் அண்ட் போலிங் ஃபேக்டர் எட்ஜஸ்ன்றதுனால ஐ திங்க் ஆர்சிபி வில் கோ வித் எட்ஜ் ஆஃப் 56-44 and start their attacking சாம்பியன்ஸ் கம்பெயின் டிஃபென்ஸ் இன் ஸ்டைல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் உங்க எட்ஜை கொடுங்க and then we can go to the next segment quickly. இல்ல ஆல்மோஸ்ட் நானுமே வந்து 2 டீமுமே அந்த டாப் 5 நம்ம பிக் பண்ணதுல வந்து 2 டீமுமே இருக்காங்க. இந்த 2 டீம்ஸ்மே அண்ட் 2 டீம்ஸ்மே கதை மாதிரி பேட்டிங் வச்சிருக்காங்க. ஸோ நான் சொன்ன ப்ரிடிக்ஷன்ஸ் படி whoever is going to bowl less and whoever is going to look weaker in the bowling perspectiveல வந்து டெஃபினட்டா அடி வாங்க போறாங்க நானும் ஃபீல் பண்றேன். நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து எஸ்ஆர்எச் சொன்னேன்ல, ஆனா வெயிட்டேஜ் படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போலிங் படி நான் ஒன்லி பேட்டிங்கை வச்சு சொன்னேன் இவங்க எல்லாம் கிளிக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன். பட் அகேன் see what RCB would try to do is try to inflict pain right from the start. ஏன்னா டாஸை வின் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிடுவாங்க, 100% பேட்டிங் ஆடுவாங்க. ஏன்னா they want to bat freely and make sure that all these strong players, strong hitters get the maximum amount of number of overs ஆ இருக்கட்டும், and the time they want to take ஆ இருக்கட்டும், number of balls ஆ இருக்கட்டும். ஸோ ஃப்ரீயா சிங்கப்பூர் சித்தப்பாலாம் கொஞ்சம் ஃப்ரீயா செட்டிங்ல வந்து உடு சித்தப்பா 4 டாட் ஆனா பரவாயில்ல, அதுக்கப்புறம் அடிச்சுக்கலாம், மீதி காம்பன்சேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. நானுமே ஐ எம் கோயிங் வித் 55-45 to RCB தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேம் டிஃபெண்டிங்ல அட்டாக்கிங் சாம்பியன்ஸ் ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ் டோர்னமெண்ட் வித் வின்னிங் வேன் தான் நான் நினைக்கிறேன். ஸ்டார் பிளேயர்ஸ் பிடாக் 2 பிக் டீம்ஸ் ஸ்டார் பிளேயர்ஸை பிக் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ஐபிஎல் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா யார் வேணா என்னைக்கு வேணா அடிப்பாங்க. அந்த கிவன் டே யாருக்கு படுதோ அவங்க பெருசா எடுத்துன்னு போவாங்க, யாரு போடுறாங்களோ அவங்க நல்லா போடுவாங்க. ஸோ அதனால ஸ்டார் பிளேயர்ஸை பிக் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போது 1 from each team. எனக்கு ரொம்ப ஈஸி, நான் யோசிக்காம சொல்லிடுறேன். Travis Head is going to be making an impact for SRH and Virat Kohli is going to make impact for RCB. இப்போ நீங்க உங்களோட இம்பாக்ட் பிளே சொல்லுங்க. நான் 2 லெஃப்டியை போறேன் பிடாக், 2மே நம்பர் 3. ஒன்னு வந்து இஷான் கிஷன், இன்னொன்னு ஜேக்கப் பெத்தல். ஸோ 2 பேருமே கரண்ட் ஃபார்ம்ல இருக்காங்க, ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்காங்க. 2 சூப்பர் யங்ஸ்டர்ஸ், சரியான ப்ரொஃபைல் 2 பேரும். பட்டா பாகியம் படாட்டி லேகியன்ற மாதிரி தான் ஆட போறாங்க. அடிக்கிற எல்லா பக்கமும், இந்த பக்கம் சீவல், இந்த பக்கம் செதறல். ஸோ இவர் வந்து கிளாசிக்கலா டச் பிளேயர் ஜேக்கப் பெத்தல். எனக்கு தெரிஞ்சு இந்த டச் பிளேயர்ஸ் எல்லாமே பெங்களூர்ல பயங்கரமா ஆடி பார்த்திருக்கேன். விராட் கோலி ஃபார் பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் விராட் கோலி தான். அந்த சும்மா அப்படி செல்லமா அப்படி முத்தம் கொடுப்பாரு, 6க்கு போய் பவுண்டரிக்கு வெளில போய் விடுவோம் 6. அண்ட் இஷான் கிஷன் இஸ் on a fire. So பயங்கரமா ஆடிட்டு வந்திருக்காரு T20 வேர்ல்ட் கப். ஐ திங்க் இஸ் கேப்டன்சி. நிறைய பேருக்கு சொல்லுவாங்க கேப்டன்சி வந்து அவங்களோட பேட்டிங்கை வந்து லைட்டா குறைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இஷான் கிஷன் இன் ஜார்க்கண்ட் கேப்டன்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பீஸ்ட் மாதிரி ஆடி இருக்காரு. ஸோ இப்பயும் கேப்டன்சி வந்திருக்கு, அந்த பீஸ்ட் மோட இன்னும் ஸ்விட்ச் ஆன் பண்ண பார்ப்பாரு. அவருக்கு பெருசா டொமஸ்டிக், இன்டர்நேஷனல், ஐபிஎல் இந்த வித்தியாசம் எல்லாம் தெரியாது. கண்ணுல கருப்பு துணியை கட்டின்னு போலன்னு பொழக்கிற ஆள் தான் அவரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இஷான் கிஷன் அண்ட் ஜேக்கப் பெத்தல் இஸ் கோயிங் டு எப்படி சொல்றது, இஸ் கோயிங் டு டாமினேட் இன் திஸ் கேம். இதோட நம்மளோட ஸ்டார் பிளேயர் செக்மெண்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து ஸ்டம்பீடா செக்மெண்ட்ல வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். பட் அவனே கரெக்டா குவிக்கா டக்குன்னு ஒரே கொஸ்டினை வச்சு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ப்ரெசென்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரே கொஸ்டின் பிடாக் இன்னைக்கு. விக்னேஷஸ் 2582 கேட்டிருக்காரு. ஹாய் பிடாக், whose decision was it to give the penultimate over to Kohli against Albi Morkel in those chasing 43 from 12 balls was almost impossible, but that monster Albi smashed 28 runs in the over. Could you share some memories from that match? நீங்க டக் அவுட்ல இருந்தீங்களா பிடாக்?
டக் அவுட்ல இருந்தேன், சென்னையில தான். 2 ஓவர் 43 எங்கள் கோச்சு கிட்ட சொன்னேன், இங்கே பாரு இது வந்து க்ளோஸ் அவுட் பண்ணக்கூடிய இது வினய்குமார்கிட்ட கொடுத்துருங்க. ஒரு 17 ரன்னு வினய்குமார் கொடுத்தாலும் பிளைண்ட் ஸ்லாக் பண்ண போறாங்க. ஒரு விக்கெட் விழுந்ததுன்னா 17 ரன்னு கொடுத்தா கூட கடைசி ஓவர் 25 ரன்னு, கடைசி ஓவரில் 25 ரன் அடிக்கிற ப்ரெஷர் 19வது ஓவரில் அடிக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். க்ளோஸ் அவுட் பண்ணுங்கன்னு சொன்னோம். அவர் எப்படி வச்சார், 2 ஓவரில் 43, இவர் 20 ரன்னே கொடுத்தாலும் 23 வினய்குமார் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு பண்ணி கேப்டன் வந்துட்டு விராட் கோலி கொடுத்தாரு. நோ பாயிண்ட் இன் பிளேமிங் எனி ஒன். தட் வாஸ் அப்சல்யூட்லி ஸ்பெக்டாகுலர் இன்னிங்ஸ் ஃப்ரம் ஆல்பி மோர்கல். இங்கே உட்காந்துட்டு பிளேம் கேம் ஆடலாம், இவர் இப்படி பட்டார் அப்படி பட்டார்னு. சென்னை டிசர்வ் டு வின். ஆல்பி மோர்கல் ப்ரூவ்ட் வை இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் ஹிட்டர்ஸ்னு. விராட் கோலியே இருந்தாலும் 4 சிக்ஸ் அடிக்கிறதெல்லாம் சாமானியப்பட்ட விஷயம் கிடையாது. ஸோ பீப்புள் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். இப்போ நான் வினய்குமார் போடணும்னு சொன்னேன், வினய்குமாரே தூக்கி 28 ரன் அடிச்சிருக்கலாம். ஸோ நத்திங் டு பி பிளேம்ட் ஆம்னு நாங்கள் அப்படி தான் நினைச்சோம். வினய்குமார் 19th ஓவர் போடணும்னு. கேப்டன் தாட் அதர்வைஸ் டு கெட் விராட் கோலி இன்னு. பட் சென்னை டிசர்வ் டு வின். That's an absolute bottleneck. The decision made by on-field by the captain and many experienced players on discussion. இதேதான் T20 வேர்ல்ட் கப் 2007 ஃபைனல்ஸ்ல யாராவது நம்பினீங்கன்னா ஜோகிந்தர் சர்மா அந்த ஓவரை போட்டு கொடுப்பாருன்னு? ஜோகிந்தர் சர்மா ஒருவேளை அந்த ரன்னை கொடுத்து பாகிஸ்தான் ஜெயிச்சிருந்தாங்கன்னா MS தோனி சரியா போடல, சரியா கொடுக்கல அப்படின்னு சொல்றதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு. கிரிக்கெட்டே வந்து கேம் ஆஃப் இந்த சின்ன ஒரு, அதாவது தல அஜித் சொல்ற மாதிரி சின்ன கோடு தான், மெலிசான கோடு. இந்த பக்கம் போனா வின்னு, இந்த பக்கம் போனா தோக்குறது. ஸோ ஆன் தட் டே யார் அவங்கள நீங்க நம்புறீங்களோ, என்ன பிளானை வச்சுட்டு வராங்களோ, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். IPL இஸ் ஒன் சச் டோர்னமெண்ட் வேர் you can just come out there and get bizarrely bowled out somewhere, or நீங்க வந்து நினைக்காத பிளேயர் அடிச்சு கூட நீங்க வின் பண்ணலாம். ஸோ தட் கைண்ட் ஆஃப் அ டோர்னமெண்ட் இருக்கு. பெரிய பிக் டோர்னமெண்ட் IPL 2026 நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. பயங்கரமான amidst a very testing time in the world. இது இந்த ஒரு டோர்னமெண்ட் நடக்க போகுது, 20th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஒரு பர்டிகுலர் கேமுக்கான க்ளோசிங் தாட்ஸ் பிடாக் என்ன, வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட் அவுட் ஆஃப் திஸ் கேம் அண்ட் how big an opening is this is going to be for RCB ஹோமுக்கு திரும்பி வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த அந்த ஒரு ஓப்பனிங் கேம் வந்து நடக்க போகுது சின்னசாமியில. ஃபேன்ஸ் ஆர் ரியலி ஹாப்பி. அந்த 11 சீட்ஸை கண்டிப்பா நாங்க ஃபுல்லா ரிசர்வ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க RCB மேனேஜ்மெண்ட்ல இருந்து, which is a very very touching and a very very respectable gesture done by RCB. நீங்க என்ன நினைக்கிறீங்க? Great gesture, to be very honest with you. People will forget what has happened in the past. அந்த இழப்பை வந்து சந்திச்சவங்களுக்கு தான் வந்து அந்த வலி கடைசி வரைக்கும் இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, ஏகப்பட்ட பிரச்சனை, சண்டை போட்டு திருப்பி ஸ்டேடியமை கொண்டு வந்திருக்காங்க, ஹோம் கேம் வந்திருக்குங்கும் போது அதெல்லாம் வந்து மறக்காம இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. 11 சீட்டையும் ரிசர்வ் பண்ணிட்டு ஜெர்சி நம்பர் 11 ஆடுறாங்கன்னா சம்திங் அந்த ஹியூமனிட்டியை வந்துட்டு வி ஹவ் டு ரியலி பாராட்டணும். இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்கிறதுனால யாருக்குமே டோர்னமெண்ட் முடிஞ்சிடாது. ஆனால் RCB has got a history of struggling at home. Last year, if you see that they started both the games away. First was against Knight Riders in Kolkata. Second was against Chennai in Chennai. Okay. ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த செப்பாக்களை வந்து அவ்வளோ வருஷம் கழிச்சு, அதுக்கு முன்னாடி அவங்க ஜெயிச்ச போது நான் அந்த டக் அவுட் இருந்தேன் 2008ல். அனில் கும்ப்ளே வந்து மேட்சை மாற்றினாருங்கும் போது ஒய் இட் மீன்ஸ் ஸோ மச் ஃபார் RCB அப்படிங்கும்போது தேர் பிளேயிங் அட் ஹோம், தே ஹவ் டு செட் ரெக்கார்ட் வெரி ஸ்ட்ரைட். இப்போ தட் டசன்ட் மீன் தட் ஃபார் த அதர் டீம் வந்துட்டு தோத்துட்டு போகலாம், அப்படி இல்லாத கூடாது. எவ்ரி ஒன் வாட்ஸ் டு ஸ்டார்ட் தி டோர்னமெண்ட் பர்டிகுலர்லி அந்த ஃபர்ஸ்ட் கேம் ஆன் அ வின்னிங் நோட் அப்படிங்கும்போது இட் மேட்டர்ஸ் மோஸ்ட் ஃபார் RCB. பிளேயிங் 5 games here and 2 games in Raipur. They want it more badly than Sunrisers. Sunrisers வந்து எப்படின்னா டீமை பார்த்தா பயமா இல்லை, பட் திருப்பியும் சொல்ற அது மாதிரி வேலை செய்யக்கூடிய டீம். They are also coached by some very good people, very good brain sitting in the dugout-ன்றதுனால it is going to be one hell of a contest. I'm always someone இந்த மாதிரி இந்த பாம்பே, அகமதாபாத், பெங்களூர்லாம் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுன்னு விக்கி அதை தான் சொல்லியிருக்காரு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. நான் வந்து ஒரு 56-44 எட்ஜ் கொடுத்துருக்கேன், ஒரு 55-45 எட்ஜ் கொடுத்துருக்காரு. ஸோ நான் RCB ஒருவேளை RCB ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா போயிடும் எனக்கு. அவர் சொன்னது நடந்து போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு has been spot on with that. We will come back every day in and day out and do a review and preview like what we did in the T20 World Cup. And thanks for your support. The Tiruvizha has finally started. பாப்போம், ஈசலா நமதா தெரியாது, இவத்து நமதா அப்படி, இவத்து நமது அப்படின்னு நானும் நினைக்கிறேன், அவரும் நினைக்கிறாரு. We'll come back and do a review how the opening game gone on to which favor
the team has come up with a winning note on starting day of IPL அப்படின்னு. Until we come back for that episode with your very own Blast Vignesh. Thanks a lot and bye bye.